ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி காலையில் சண்டே மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. காஃபி குடித்ததுமே சரி ஓகே மார்னிங் டிஃபனுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. கவனி அரிசி ரொம்ப நாளாக வாங்கி வச்சது இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அதை ஊற வச்சு லைட்டாக கொரன்னு அரைச்சி அது கூடவே வேக வைக்கும்போது பூண்டு சீரகம் ரெண்டும் சேர்த்து நல்லா கஞ்சி பதத்துக்கு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இதுக்கு சைடிஷாக சோயா பலாக்கொட்டை பொரியல் இருக்குங்க. கூடவே அரிசி ஆட்டுறதுக்காக உளுந்து ஊற வச்சுருக்கு. கூடவே ஐஸ் கட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. உளுந்து ஆட்டும்போது கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து ஆட்டினோம்னா நல்லா உளுந்து பொங்கி வரும். இப்போ காலையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி எங்கேயாவது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வெளியே கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் தான் சரி டிசைட் பண்ணோம் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேத்துமடை காளியம்மன் கோவில் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். முன்னெல்லாம் அடிக்கடி கோவிலுக்கு வருவோம். பட் இப்போல்லாம் வர முடியல. சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஏரியா உங்களுக்கு எங்கேன்னு தெரியுதுங்களா? நம்மளோட தாத்தூர்கிட்ட வரும்போது இருக்கும் இல்லைங்களா, ஆனமலை ரோட், அதே தான். இந்த பிளேஸ் கண்டிப்பாக எல்லாத்தோட ஃபேவரட்டாகவும் இருக்கும். இந்த ரூட் பொள்ளாச்சி ஏரியாக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரூட் பிடிக்காத ஆளே இருக்காது. அந்த அளவுக்கு இது எல்லாத்துக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான பிளேஸாக இருக்குங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போது கிளைமேட் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வெயிலாகவும் இல்லைங்க, மழையும் பெய்யல. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்படியே மெதுவாக தான் வந்துட்டுருந்தோம் வண்டியில். கோவில் ஃபுல் டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு டவுட்லேயே தான் போயிட்டுருந்தோம். 12:30 ஆகிடுச்சு. இங்கேயே 12:30க்கு கோவில் நட சாத்திடுவாங்களா என்ன அப்படின்ட்டு டவுட்லேயே தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஆனால் கோவிலுக்கு போகும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா நட சாத்தலை. இப்போ கிட்டத்தட்டவே வந்தாச்சு. பிளேசஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு, மழை வர மாதிரி ஆகிடுச்சு. இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு. கோயில் ஃபுல் டே ஓப்பனில் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படியே இப்போ உள்ளே போய் சாமி கும்பிட்டுலாங்க. இங்கே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேத்துமடை தெய்வகுல காளியம்மன் கோவில்னாலே இங்கே நிறைய பேர் தீர்த்தமெல்லாம் எடுக்கிறதுக்கு வருவாங்க. இப்போ தான் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். நம்ம கோயிலோட கட்டுமான பணியெல்லாம் நடந்துகிட்ருக்குது. கோயில் கட்டி மோஸ்ட்லி ஒரு முக்கால்வாசி கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க. இங்கே கும்பாபிஷேகம் எப்போ வைப்பாங்கன்னு தெரியலைங்க. அப்படியே வந்தாச்சு உள்ளுக்குள்ளே. மழை லைட்டாக துளி விழுகிற மாதிரி இருந்துச்சு. சரி சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவில் பிரகாரத்தை சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் கோயில் இருக்கும் இல்லைங்களா, குளம், அப்படியா அதெல்லாம் பார்த்துட்டு கிணறுலாம் பார்த்துட்டு கோவில் சுற்றி அப்படியே வந்துட்டு இருந்தேங்க. நிறைய பேர் இன்றைக்கி சண்டே தான், பட் கோவிலில் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டும் இருந்தாங்க. தீர்த்தம் எடுக்கிறதுக்கு கூட அன்றைக்கி வந்திருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஊர் கோவில் விசேஷத்துக்கு எல்லாமே மோஸ்ட்லி தீர்த்தம் எடுக்கிறதுக்கு இங்கே தாங்க வருவோம். ரொம்பவே கோவில் அமைதியாக இருந்துச்சு. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் போய் சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வரும்போது பார்த்துட்டோம்னா ஆஸ் யூஷுவலுங்க நிறைய கடைகள் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் இப்போது பக்கத்தில் தாங்க ஆறு, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆற்றுல பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அளவான தண்ணி இருந்துச்சு. இப்போ தான் மடை திறந்து விட்டுருப்பாங்களாட்ருக்குது. அப்படியே பார்த்துட்டோம்னா தண்ணி ரொம்ப ஸ்பீடாக தான் போயிட்டு இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தீர்த்தம் எடுக்கிறவங்கெல்லாம் இங்கேருந்து கூட சிலர் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறது உண்டு. பக்கத்து கோயில்லையும் விசேஷமாக இருக்கிறங்காட்டியும் நிறைய பேர் இருந்தாங்க. துவைக்கிறவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க துவைச்சிட்டு கூட போகிறாங்க. 2 சைடுமே தண்ணி ஓடுறதுங்காட்டியும் அந்த சைடில் இதை விட நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் தெய்வகுல காளியம்மன் கோயில் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்கு போகாமல் வராதிங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான கிளைமேட்டாக இருந்துச்சு. சூப்பராக தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே மேலே பார்த்தோம்னா அந்த மேகங்களுக்கு இடையில் மழையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான காட்சியாக தான் இருந்துச்சு. என்னதான் நம்ம பக்கத்தில் போய் ஆற்றை பார்த்தாலுமே பாலத்துக்கு மேலே நின்று நம்ம ஆற்றை பார்க்குறதே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்கும். தண்ணி அப்படியே பாறையில் கடல ரொம்ப நிறைய தண்ணி போகுதுன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக பச்சையாகவும் நடுவில் தண்ணி போகிறதும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தேங்க.
வரும்போதே வந்துட்டு கிளைமேட் வந்து அப்படியே கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் வாக் பண்ணி நடந்து வந்துட்டுருந்தோம். மழை தூற ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, மழை தூறினதையுமே வந்து பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அங்கே போய் நின்றுட்டுருந்தோம். மழை விடுற மாதிரியே தெரிலங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் நின்றுட்டே தான் இருந்தோம். மழை விடுற மாதிரியே இல்லை. சரி நாங்கள் வேறு இன்றைக்கி வண்டியில் தான் வந்திருந்தோம். அப்படியே சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மழை நிற்கிற மாதிரி இருந்துச்சுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து குடம்லாம் பிடிச்சிட்டு ஜீப்பில் வந்துட்டுருந்தாங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு பக்கத்தில் வரும்போது தான் பார்த்தா அது டூரிஸ்ட் வண்டிங்க. டூரிஸ்ட்லாம் வந்துட்டு ஜீப்பில் வந்து டாப்பை எடுத்துகிட்டு அப்படியே குடை பிடிச்சிட்டு ஜாலியாக போயிட்டுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நம்மளும் இப்படி போகலான்னு தான் தோணுச்சு. அப்புறம் மழை விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோயிலுக்கே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும். மழை லைட்டாக விட்டுருச்சு. இனி நீங்கள் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா சூடாக கார்ன் விற்றுட்ருந்தாங்க. அதுலேயும் ஒரு 2 வாங்கி பக்கத்தில் ஒதுங்கிறதுக்கு இடம் இருந்துச்சு. அங்கே போய் நின்று சாப்பிட்டுட்ருக்கோம். மழைக்கு வந்து சூடாக இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சுங்க. ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு நல்லாவே மழை பெஞ்சிடுச்சு இன்றைக்கி. காணும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது ஒரு 3:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.